கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3D பீகாக் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கட் ஒர்க்கும் கூட. இது வந்து எப்படி போடுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வந்து பீகாக்கை வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் பிரிண்ட்ரஸ் டேப்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு லீஃப், அதாவது ஐ லீஃப் மாதிரி ஒன்று வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே பிரிண்ட்ரஸ் டேப்லேருந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 30 ஃபெதர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒன்று ஒன்றா பக்கத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃப்ரேம்லேயும் வந்து கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் 2-3 ஃபெதர்ஸும் போட்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கொடுக்க போகிறேன். 3 கலர்ஸ் வந்து ஷேடு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷேடு வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சாரியோ இல்லை ப்ளவுஸோ ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறோம். அந்த ஸ்டோனுக்கு மேலே ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துக்கிறோம். அதுதான் வந்து 2 பீடாக நம்ம கொடுத்து அந்த அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த பீட் தான் கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுக்கலாம், இல்லை திலகம் ஷேப்லேயும் கொடுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஸ்டோன் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் அழகாக வந்து நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ்லி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து நம்ம பாதியாக டிவைட் பண்ணி அதை வந்து கட் பீட் ஒர்க் வந்து நம்ம கொடுக்குறோம். கட் பீடில் வந்து ஃபஸ்ட்டு 3 லேயர் ஒரு கலர்லேயும், அடுத்தது சென்டரில் 2 பீட்ஸ் வந்து ஒரு கலர்லேயும், அடுத்தது வந்து மேலே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு மெஷர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். மீதி கீழே இருக்கிறது 3 and 2 வந்து அதே சேம் கலர்லேயே தான் வரும். நான் வந்து க்ரீன் கலரு, கோல்டன் ஷேடு, அதுக்கப்புறம் பர்பிள் கலர்னு கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க அந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1 அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். மித்தபடி கீழே இருக்கிறது வந்து சேம் ஒரே கவுண்டிங்லேயே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் மாற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் எம்டியாக வந்து ஒரு லாக் செயின் வந்து கம்பல்சரி வரணும். இது ஆல்ரெடி வந்து நீங்கள் பீட் ஒர்க்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சேம் மெத்தடே தான். ஸோ இந்த மாதிரி வந்து கலர் வந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து இதில் மேலே இருக்கிற கலர் தான் எட்ஜுக்கு கொண்டு வரணும், நீடி இல்லை. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறது சென்டர்லேயே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எல்லா பீட்ஸும் வந்து கொடுத்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து மேலே தூக்கிட்டுருக்குங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதுக்காக வருது, அது எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணுறது, நம்ம அவுட்லைன் கொடுத்ததுமே அந்த பீட்ஸ் வந்து கிளியராக வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அது பக்கத்தில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி கரெக்ட் மெத்தடில் கொடுக்கறது அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி பீட்ஸ் தூக்கிட்டுருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுனால தான் தூக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி கிளியராக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவுட்லைன் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பீட்ஸை வந்து உள்ளே தள்ளி அந்த த்ரெட்டை குத்துங்க. அப்படி இல்லைன்னா அந்த மேலே கொடுத்துருக்க அவுட்லைன் செயின்குள்ளேயே குத்துங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ஸ் அவுட்லைன், அதாவது பீட்ஸ் வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டு மேலே அவுட்லைன் கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி கொடுக்கணுன்னா, பீட்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளி, அந்த பீட்ஸுக்கு மேலே ஒரு லாக் செயின் த்ரெட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா, சுவிங் த்ரெட்டில், அந்த த்ரெட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும். அந்த த்ரெட்டு மேலே கொடுக்கக்கூடாது. நம்ம தள்ளி கொடுக்கும்போது அது ஈவனாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் வந்து அந்த த்ரெட்டு மேலேயோ பீட் மேலேயோ கொடுக்கும்போது தான் அது லூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி கொடுத்தா தான் அதுவுமே வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும்போது கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து அது நின்றுக்கும். நீங்கள் ரொம்ப உள்ளே ஒட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த பீட்ஸ் வந்து ஷேக் ஆகும்போது அது மேலே தூக்கிக்க வாய்ப்பு அதிகம். இதில் வந்து நம்ம ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த மாதிரி கலர் மிங்கிள் பண்ணி கொடுத்ததுனால தான் உங்களுக்கு கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. அதே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணுறீங்க, இந்த பீகாக் ஒர்க்கை அப்படிங்கும்போது 3D ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் லைனிங் கிளாத் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். அந்த லைனிங் கிளாத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைனிங் கிளாத்தில் எங்கெல்லாம் உங்களுக்கு கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃபெதர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் கம்பல்சரி ஒரு 1/2 மீட்டராவது லைனிங் கிளாத் வந்து வாங்கி வச்சுட்டு அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி அப்போ வந்து நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கும் அந்த கிளாத் ஒர்க்கும் சேமாக இருக்கும்போது கேப்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து 15 போதும் சொல்லி கொடுக்கறதுக்காக போடுறதுனால நான் 15 ஃபெதர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் கம்பல்சரி 30 ஃபெதர்ஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி தெரியும், தோகை வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அது பேக் சைடு வந்து க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கணும். ஒட்டி முடிச்சு அது கொஞ்சம் காய விட்டுறணும். ஒரு 30 மினிட்ஸாவது ஃபேன் கடியை வந்து போட்டு காய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டர் வச்சு அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஷார்ப்பாக அந்த சுற்றியும் நம்ம அதுக்கு தான் மேலே அவுட்லைன் வந்து 2 லேயர் கொடுத்துருக்கோம். ஜரி த்ரெட்டில் 2 லேயர் அவுட்லைன் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். எந்த அதிகமாக நம்ம கட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 2 லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ கொடுத்துட்டு க்ளூ ஒட்டியிருக்கனால அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிசர் வச்சு அழகாக வந்து நம்ம சுற்றி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் எக்ஸஸ் வந்துச்சுன்னா கூட அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த எக்ஸஸை வந்து பிசுறு மாதிரி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போயே நம்ம ஒட்டி கட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பேக் சைடு கண்டினியூவாக கொடுத்துருக்கனால அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம க்ளூ போட்டு ஒட்டியிருக்கனால எதுவுமே வந்து கலண்டு வராது. ஸோ இந்த எக்ஸஸ் பிசுறுலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தனியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த பீகாக் இருக்கு இல்லையா, அந்த பாடி, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும் இல்லையா. உள்ளே வந்து எம்போஸ்ட் ரோப்போ வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த ஃபேஸுக்கு கிட்ட மட்டும் சுருண்டு வர மாதிரி ஒட்டியிருக்கோம். ஸோ இதை வந்து ஜிக்ஜாக் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நான் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் கொடுக்குறேன். எட்ஜில் வந்து எப்பயும் போல் நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் வந்து 3 டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிக்ஜாக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஜாக் கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் அந்த ஐ கிட்ட வரும்போது மட்டும் நம்ம சுருண்டு வர மாதிரி கொடுத்துருக்கோம் த்ரெட்டை. ஏன்னா அங்கே வந்து நல்ல லுக்காக எடுப்பாக தெரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரெட் ஒர்க் அங்கே கொடுக்க போகிறோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இப்போ தெரியுதுங்களா எதுக்கு அந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்செல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து கார்னர்லேருந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து 2 சைடும் முடிச்சுக்கிறோம். கிராஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. பீகாக்குக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக த்ரெட்டை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வராது. ஸோ கிராஸாக எடுக்கும்போது நமக்கு சூப்பர் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போட்டு அந்த ஃபேஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சுக்கிறோம். முடிச்சுட்டு எண்டு நாட்டும் போட்டுக்கிறோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு லாக் செயின், அப்புறம் லாங் செயின், அப்புறம் லாக் செயின், இதே மாதிரியே வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா நம்மளே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே அவுட்லைனுக்கு நம்ம கட் பீட் ஒர்க் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கட் பீட் ஒர்க் கொடுக்கும்போது த்ரெட்டு வந்து கட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. த்ரெட்டு ஏன் கட் ஆகுதுன்னா, ஒன்று நீங்கள் வாங்கின பீடு குவாலிட்டி வந்து அப்படி இருக்கும். பீட்லேயே வந்து 2 வித குவாலிட்டி இருக்குது. நம்மக்கிட்டே பீட் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து உங்களுக்கு 160லேருந்து 180 வரைக்கும் வரும். நல்ல குவாலிட்டியான பீட்ஸு. அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போது எப்பயுமே பேக்கில் கொஞ்சம் நீடில் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகாது. ஸோ இப்போ எட்ஜில் வந்து ஷார்ப் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீட் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வரும்போது அந்த பீடோட எட்ஜில் வந்து ஒரு லாக் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது ஷார்ப்பாக கிடைக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து டிப்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே தான் சுகர் பீட்லேயும் இதே ப்ராசஸ் தான். ஸோ நமக்கு நெருக்கமாக வரணும் அப்படின்னா ஒன்று பீடு குவாலிட்டி வேணும், 2வது நம்ம நீடில் எடுக்கிற அந்த சைஸு தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்திங்கன்னா த்ரெட்டு கட்டாக வாய்ப்பு இருக்குது. கிராஸாக வச்சு எடுங்க. ஸோ எடுத்துகிட்டு 2 நாட் போட்டுக்கிறோம். இப்போ அந்த மேலே இருக்க அந்த தோகை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்கோம் கட் பீடு. ஸோ இப்போ அந்த கீழே வந்து 3 லேயர் கோடு போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு கோல்டன் ஷேடு, அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் ஷேடு, அந்த எப்படி அந்த ஃபெதர்ஸில் வர மாதிரி கலர்ஸ் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோல்டன் ஷேடு, அதுக்கப்புறம் க்ரீன் ஷேடு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் கட் பீடு தான் அவுட்லைன் கொடுக்கணுமான்லாம் கிடையாது, நீங்கள் சுகர் பீட்லேயும் கொடுத்துக்கலாம். கலர்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு லுக்குலேயும் அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே அந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஜர்தூசியில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எட்ஜில் வந்து கர்வ் மாதிரி கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி அந்த 3 லேயரையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ கொடுத்துக்கலாம். ஐக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடிலில் வந்து உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, ஹோல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து முடித்ததுக்கப்புறம் 2 லேயராக வந்து நம்ம ஜர்தூசியை கொடுத்துட்டு எக்ஸஸ் ஆனால் இருக்க அந்த ஜர்தூசியை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ தான் அளவுன்னெலாம் இல்லாமல் நம்ம கொடுத்துக்கலாம், அதுக்காக தான். ஸோ எண்டு நாட்டும் போட்டுக்கலாம். அந்த இடத்துல நீடியில் மட்டும் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நோஸ் பார்க்கலாம். நோஸும் சேம் அதே தான், ஜர்தூசிலேயே கண்டினியூ ஸ்டிச் நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாடியிலே வந்து கீழே வந்து அந்த தோகைக்கு அடியில் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லூப் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறோம். லூப் ஸ்டிச்னால் ரொம்ப டைட்டாக இழுத்து அந்த இடத்துல வந்து நெருக்கமான ஜர்தூசி ஃபில்லிங் வர மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா ரவுண்ட் கர்வ் ஷேப் மாதிரி கொடுக்குறோம். இந்த மீனோட இந்த செதில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து லூப் ஸ்டிச் மாதிரி தான், ஒரே ஷேப்லேயே வரக்கூடாது, அங்கங்கே மிங்கிள் பண்ணி இருக்கிற மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கு சென்டரில் இன்னொன்று ஒரு லூப் வர மாதிரி, ஒன்று சென்டரில் இன்னொரு லூப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஜர்தூசி நீடில் வந்து எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 12 எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாதி ஜர்தூசி வந்து உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஃபெதர்ஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளே ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்ருக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரூச் கிளாஸும் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மெட்டீரியலும் சேல் பண்ணிகிட்ருக்கோம், வேணுங்கிறவங்க அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதோட லுக் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்டர்லேயுமே அந்த மேலே தோகைக்கு கூட நீங்கள் அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். அந்த ஃபெதர்ஸுக்குமே நீங்கள் அதே மாதிரி லூப் ஸ்டிச்சு கோல்டன் ஷேட்லேயும் கொடுத்துக்கலாம். நான் வந்து அங்கே வந்து மேட் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். மேட் ஃபில்லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு கோரா வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து சென்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே வந்து சாதி கொடுக்கும்போது நமக்கு நல்லா பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக நல்லா சூப்பராக தெரியும். அதனால் கண்டினியூ ஸ்டிச்சாக வந்து நான் எம்போஸ்டாக கோரா வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கோரா கொடுத்து ஒவ்வொன்றையும் நீங்கள் எண்டு நாட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்தது நம்ம 4 லேயர் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நிறையா மேட் ஃபில்லிங் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 4 லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாதி ஜர்தூசி இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 சென்டிமீட்டர், இன்ச்சில் 1/4 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு
அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு இதெல்லாம் நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நீங்களும் வந்து ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நம்ம வந்து ஜர்தூசியில் மேட் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ ஒன்று விட்டு ஒன்று கொடுத்துட்டு மேலே வந்து லாக் செயின் கம்பல்சரி போட்டுட்டு அப்புறம் கிராஸாக வந்து நம்ம ஒரு எம்டியாக ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு செயின் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒன்று விட்டு ஒன்று ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இது உள்ளே இருக்க அந்த எம்போசிவ் ரோப் வந்து எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அத்தனை லைனுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மேட் ஃபில்லிங்லேயே 2 மெத்தட் இருக்குது. அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு தனியாக வீடியோ வந்து வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவுட்லைன் கம்பல்சரி கொடுக்கணும். அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஜரி த்ரெட்டில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ்லேயே அழகாக இருக்கும். ஸோ கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபெதர்ஸ் வைக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஷேப்பில் அந்த ஃபெதர்ஸ் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஒரு சப்போஸ் யூ ஷேப்புக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா அந்த மாதிரி தோகை வரைகிறதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம பேக்லேருந்து நம்ம அந்த ஃபெதர்ஸை வந்து ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் குட்டியாக போதும் அப்படின்னு 15 ஃபெதர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 30யாவது யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரொம்ப அழகாக தெரியும். நான் வந்து 15 போதும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ கடைசியிலேருந்து 1 அப்புறம் 2 அப்படின்னு சொல்லி 1 விட்டு 1 எப்படியெல்லாம் கேப் வந்து தெரியாமல் இருக்கணும், ஆனால் எல்லா பீட்ஸும் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து கரெக்டாக வைக்கிறது தான். வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். இப்போ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா B7000 க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மேலே வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மேலே வச்சுருக்க அந்த ஃபெதர்ஸை வந்து ஒன்றா தூக்கி விட்டு உள்ளே வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் B7000 தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. உள்ள க்ளூ கொடுத்துட்டு மேலே வந்து நல்லா அந்த ஃபெதர்ஸை வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு கிளாத் மட்டும் தெரியக்கூடாது. அது கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கார்னரில் வந்து ஒரு பீடு வந்து கொடுத்து இப்போ பீடு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீடு வந்து தெரிகிற அளவுக்கு இருக்கணுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. நார்மலான எம்ப்ராய்டிங் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து சுவிங் த்ரெட்டு வந்து 2 லேயர் வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கார்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, இப்போ நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி எட்ஜில் மட்டும் விட்டுருங்க. மீதி எல்லா பக்கம் ஒரு 3 சைடு 4 சைடு அது உங்களோட இஷ்டம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துலலாம் விலகி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஒரு 20 நிமிஷமாவது காய விட்டுருங்க. இப்போது ஒவ்வொன்றா வந்து அப்படியே வந்து கையை வச்சு அழுத்திட்டு ஒவ்வொரு ஃபெதர்ஸையும் வந்து நீங்கள் நகர்த்தாமல் அதே இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 3 இல்லைன்னா 4 ஸ்டிச் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபெதர்ஸ் வந்து அழகாக தெரியும். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து கட் ஒர்க்கும் கூட. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வைக்கிறது பேர் தான் கட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து இதோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு 5D பீகாக் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.